என்டிஏ கூட்டணிக்குள் இரண்டு முக்கியமான கட்சிகள் இன்றைக்கு பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறார்கள். பீகார் தேர்தல் தொகுதி பங்கீட்டை முன்னிலைப்படுத்தி ஆளுக்கு ஒரு பக்கமாக அதிரடியான டிமாண்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதிர்கட்சியான இந்தியா கூட்டணியுடைய மகா கட்பந்தனிலும் தொகுதி பங்கீடு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஒரு படி மேலே போய் தேஜஸ்வி யாதவ் 243 தொகுதியிலையும் நானே நிற்கிறதா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற அளவுக்கு அவர் போய்விட்டார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு கூட்டணிகளிலும்? என்டிஏ இந்த பக்கம் இந்தியா மகா கட்பண்டன் அப்படிங்கிற விஷயம் யார் யாரை எதிர்த்து கொண்டிருந்தார்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நான் தனியாக 243 நிற்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சிராக் பஸ்வானுடைய குரல் இன்றைக்கு மாறி இருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு அல்லோல் கல்லோல் படுகிறது பீகாரினுடைய தேர்தல் களம். என்ன நடக்கிறது அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பீகாரினுடைய சட்டமன்றத்திற்கு வருகிற நவம்பர் 22க்குள்ளே எலெக்ஷன் நடத்தணும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நவம்பர் 22 தான் அரசு அப்படிங்கிறது பதவியேற்றது. அதை கணக்கில் வச்சோம்னா 5 ஆண்டுகள்ங்கிற இது வரும். அக்டோபர் முதல் வாரம் அப்படிங்கிறது தாண்டி 2ஆம் வாரத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் இரண்டு புறமும் மிக இடியும் மின்னலுமாக தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இப்போ மாறி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜெகரனில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. பீகார் எலெக்ஷன்ஸ் சிராக் மஞ்சி மே கெட் half their demands as NDA informally signal seat limit says ரிப்போர்ட் அப்படிங்கிற செய்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இரண்டு கட்சிகள், நம்ம ஜித்தன் ராம் மஞ்சினுடைய HAM ஆனாலும் சரி, இந்த பக்கம் இவருடையது நம்ம சிராக் பஸ்வானுடைய லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் ஆனாலும் சரி, இவங்களுக்கு அவங்க கேட்குறதுல பாதி தான் கொடுக்க முடியும் என்று இப்போதே என்டிஏ தரப்பில் அவங்களுக்கு சிக்னல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி மகா கட்பந்தன் ஸ்க்ராலில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி வில் கண்டஸ்ட் ஆல் 243 சீட்ஸ் இன் பீகார் அசம்பிளி போல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். மொத்தத்துலேயும் நாங்களே நிற்கிறோம், விடுங்க நீங்கள் அப்படிங்கிறதுட்டு நீங்கள் போய் வேலையை பாருங்கிறதாக அந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் கடுமையான விஷயங்களை முன்வைத்திருக்கிறார். நம்ம முதல்ல என்டிஏவினுடைய பேக்லாக்ஸை பார்த்துட்டு பிறகு வருவோம். ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு முன்பு வரை, அதாவது லாஸ்ட் 1 வீக்காக அமித்ஷா அவர்களும் மற்ற தலைவர்களும் இப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் ஆன செய்தியை பாருங்கள். பீகார் அசம்பிளி எலெக்ஷன் வில் சிராக் பஸ்வான் டூ 2020 அண்ட் அப்செட் நிதிஷ்குமார்ஸ் ஆப்பிள் கார்ட் என்கிற ஒரு செய்தி ரிப்போர்ட் ஆகுது. அது அப்போ பார்த்திங்கன்னா டெக்கான் ஹெரால்ட் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 2020 சிராக் பஸ்வானை பாஜக திட்டமிட்டு ஒரு கேம் விளையாடுச்சு. என்னன்னா, சிராக் பஸ்வானுக்கு நான் மோடிஜியினுடைய அவருடைய மிகப்பெரிய தீவிர ஆதரவாளர், மோடிக்கு ஒரு அனுமாரை போல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் எதிர்த்து நிற்கிறாரு. மோடி எதிர்த்து நிற்கிறாரா, பாஜகவை எதிர்த்து நிற்கிறாரானா இல்லை. நிதிஷ்குமார் எங்கெல்லாம் ஆளை போட்டாரோ அங்கெல்லாம் போய் சிராக் பஸ்வான் சீட்டை ஆட்களை நிறுத்தி இப்படி போட்டே நிதிஷ்குமார் கட்சியை அந்த நேரத்தில் அவருடைய கவுண்ட்டை காலி பண்ணதில் சிராக் பஸ்வானுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஏறத்தாழ 18 வருஷமாக முதலமைச்சராக இருக்காருங்க. ஆனால் அவர் கடந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாருடைய கட்சி 3வது கட்சியாக வந்தது. பட் அதிக நம்பரான எம்எல்ஏக்களோட ஃபஸ்ட் இடத்துல தேஜஸ்வி யாதவ், நமக்கு ராஷ்ட்ரிய ஜனதாதள், அதற்கு பிறகு பிஜேபி, ஒரு சீட்டு தான் டிஃப்ரென்ஸ் பிஜேபிக்கும் ஆர்ஜேடிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜேடியு, நிதிஷ்குமார் ஏறத்தாழ 3வது இடத்துல இருக்காங்க 40 சொச்சம் எம்எல்ஏக்களோட. 243 40 எடுத்துகிட்டு அப்போ யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. ஸோ யாராவது யார் கூடயாவது கூட்டணி வைக்கணுங்கிறது தான் செட்டப்பாக வந்தது. அவங்க முதல்ல நிதிஷை போட்டாங்க, அப்புறம் அவர் மதிக்கலைன்னு அவர் இங்கே போனார், மறுபடியும் இங்கேயே வந்தார், அது போச்சு. இப்போ அதே போல் சிராக் பஸ்வானை இறக்கி விட்டுருவாங்களோ? ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்பாக இந்த அரசுக்கு அவங்களுக்கு ஆளவே தெரியலை, இன்றைக்கி ரவுடிங்க கிட்டலாம் போய் எல்லோரும் சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்லாம் சிராக் பஸ்வான் பேசியிருந்தார். இப்போ சீட்டு டிமாண்டு அவர் என்ன சொன்னார், இப்போ நம்ம இங்கே சனிக்கிழமை இவர் டூர் போகிறார் இல்லையா, அந்த மாதிரி சனி ஞாயிறு சிராக் பஸ்வான் அவங்க பீகாரில் டூர். ஏன்னா அவர் இப்போ மத்திய அமைச்சராக வேறு இருக்கிறார், மத்திய ஐ திங்க் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியினுடைய மினிஸ்டராக இருக்கார். அந்த ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டராக இருக்கிறவர் சனி ஞாயிறில் மட்டும் டெல்லியிலேருந்து கிளம்பி போய் ஊரில் தன்னுடைய ஆதரவாளர்கள் தன்னுடைய பகுதிகளில் அவர் சுற்றுறது, அங்கே பிரச்சாரம், இந்த வேலைகளெல்லாம் லாஸ்ட் ஒரு 3 மாதமாகவே அவர் பார்த்துட்டு இருந்தார்.
இப்போ அவர் அப்படியே தாவாகி அவரை சில் டவுன் பண்ணியிருக்கிறார்கள். பாஜக தரப்பில் அவரை சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது. ஏனென்றால் எலெக்ஷனுக்கு பிறகு நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருப்பார், என்டிஏவுக்கு வாக்களிங்கள்னு சிராக் பஸ்வான் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். இந்த ஒரு வாரம் அவர் அமைதியாக இருந்தது, உள்ளுக்குள்ளே பேசி அவரை ஒரு மாதிரியாக பிஜேபி கன்வின்ஸ் பண்ணியிருக்குங்கிற செய்திகளில் என்டிவியில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் ஒன்லி நிதிஷ்குமார் வில் பிகம் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது அவர் சொன்ன செய்தி என்பதும் ரிப்போர்ட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் சீட்டு எண்ணிக்கை என்ன இருக்குது இல்லையா, ஏன்னா டிமாண்டு, ஏன்னா நீங்கள் நான் வெளியில் போகிறேன்னு என்னை உள்ளே இருக்கணும்னு பேசிட்டீங்க, அப்போ நான் கேட்குற அளவுக்கான சீட்டு எண்ணிக்கையை கொடுங்கிற இடத்துக்கு சிராக் பஸ்வான் நகர்கிறார். நமக்கு அங்கே ஜக்ரனில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸின்படி பார்க்கும்போது 40லேருந்து 45 சீட்டு, 40 கூட இல்லை 41லேருந்து 45 சீட் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. இதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தானோன்னு. ஜித்தன் ராம் மஞ்சி எங்களுக்கு 15 சீட்டாவது மினிமம் வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் கணக்குக்கு இப்போ ரிவர்ஸில் யோசிச்சோம்னா ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கிற ஜித்தன் ராம் மஞ்சி 15 சீட்டு கேட்டார்னா, இந்த பக்கம் சிராக் பஸ்வானுக்கு 5 வரைக்கும் இருக்குது, 5 அல்லது 4 இருப்பாங்க. அப்போ அதை விட 4 மடங்குன்னா ஒரு 60 சீட்டாச்சும் கேட்கணும், இல்லை 75 கேட்கணும். அப்போ இந்த இதெல்லாம் எப்படி டீல் பண்ண போகிறாங்க? இல்லை, ஜித்தன் ராம் மஞ்சி டக்குன்னு ஒரு போட்டார். ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போக உபேந்திர குஷாவாவோட ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா RLM அவங்க தனியாக இருக்கிறாங்க, அவங்க எங்களுக்கு 8லேருந்து 10 சீட்டாச்சும் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படிங்கிறத அவங்களும் கேட்குறாங்க. அப்போ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. 40லேருந்து 45 41லேருந்து 45 கேட்கக்கூடிய சிராக் பஸ்வானுக்கு 20லேருந்து 23 வரைக்கும் நெகோஷியேட் பண்ணலாம் என்பதாகவும், 10லிருந்து 12 சீட்டுகள் ஹிந்துஸ்தான் ஆவாமி மோர்ச்சா ஜித்தன் ராம் மஞ்சிக்கும், அதே போல் உபேந்திர குஷாவாவுக்கு 8லேருந்து 10 சீட்டுகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதாவது அடிப்படையில் என்ன அப்படின்னா, இந்த 243ல் ஒரு 40 சீட்டை இந்த 3 கட்சிகளுக்கும் பிரித்து கொடுத்துட்டு அதில் முன்ன பின்ன தள்ளி மீதி இருக்கக்கூடிய 203 சீட்டில் ஒரு சீட்டு கூடுதலாக நிதிஷ்குமார், அவருக்கு 102ம் பிஜேபி 101 நிற்கணுங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரஃப்பான டேலியாக இருக்குது. அவங்க என்ன குறிப்பிட்றாங்க, எல்டர் ஷேரை நாங்கள் நிதிஷ்குமாருக்கு தான் கொடுப்போம். மோடி அவர்கள் கடந்த முறை மாதிரி இருந்திருந்தால் ஆளுக்கு பாதியில் நிற்கலான்னு கேட்டிருப்பாங்க. அவங்க அங்கே மேலே மத்திய அரசில் இருக்கிறாங்க, பாஜகவுக்கு தனித்து பெரும்பான்மை இல்லை, 2 பக்கமும் அது சிக்கலாகிறது. அப்படிங்கிறதுனால அவங்க நிதிஷ்குமாரனுக்கு நாங்கள் ஒரு சீட்டு கூட கொடுத்து அவரை தான் எல்டர் பிரதராக கூட்டணியுடைய தலைவராக நாங்கள் கொண்டு போய் நிப்பாட்டுவோம் என்பதாக அவர்கள் இப்போது பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஸோ இது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக மாறுகிறது. இதற்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், எங்களுக்கு நாங்கள் கேட்குற சீட்டை கொடுக்கலனா நாங்கள் 100 தொகுதியில் தனித்து போய் போட்டியிடுவோம்னு பாஜகவுக்கு வெளிப்படையான மிரட்டலை விடுத்திருக்கிறார் திரு ஜித்தன் ராம் மஞ்சி அவர்கள்ங்கிறது தான் செய்தி. அவங்க சொல்கிறாங்க, குறைஞ்சது 100 சீட்டாவது, 15 சீட்டு கொடுக்குறீங்களா, இல்லை 100 சீட்டில் தனியாக நின்று உங்களை நாங்கள் ஜெயிக்க வேண்டாம், உங்களை தோக்கடிச்சிருவோம்ல அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. HMனுடைய தேசிய தலைவர் டாக்டர் சந்தோஷ் சுமன் என்ன சொல்கிறாரு, குறைஞ்சது 7லேருந்து 8 MLA வந்தால் தான் எங்களுக்கு கட்சியினுடைய அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ இது கிட்டத்தட்ட நம்ம ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்குள்ளே நடந்த சண்டை மாதிரி தான். கூடுதலாக சீட்டு வாங்கி இத்தனை இதில் ஜெயிச்சா தான் நமக்கு இதில் இவ்வளோ MLA கிடைக்கும், அதனால் நம்ம இத்தனை சீட்டு வாங்கி ஆகணும் என்பது போன்ற அந்த சண்டையினுடைய நீட்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம்னா, அவங்க கேட்கக்கூடியது 7லேருந்து 8 ஜெயிக்கணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான எண்ணிக்கை கேட்கணும். அப்போ அதுக்கு பாதி டபுளாக கொடுத்தீங்கன்னா தான் 15ல் நின்னா நாங்கள் 7ஓ 8ஓ ஜெயிக்க முடியும், எங்களுக்கு அங்கீகாரம் முக்கியம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ 2 பாயிண்ட் இருக்குது. MLAக்கள் ஜெயிச்சு ஆகிறது, MLA ஜெயிக்காமலே பர்சன்டேஜ் ஆகிறது. பர்சன்டேஜ் இத்தனை வாக்குகள் வாங்கி நாங்கள் ஆகணும்னா, இப்போ சீமான் அவர்கள் 8% வரைக்கும் அதை தாண்டி வாங்கினாருங்கிறதுனால அவருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்துச்சுல. அப்படின்னா நாங்கள் 100 சீட்டில் போட்டிக்கிட்டு அங்கங்கே வாக்குகளை பிரித்து வாங்கி அந்த பர்சன்டேஜை வாங்கி நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டு போகிறோம், எங்களுக்கு எங்கள் கட்சியினுடைய கௌரவம் தான் முக்கியம். எடப்பாடி அவர்கள் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி தன்மானம் முக்கியம்னு பேசினார் இல்லையா, அந்த மாதிரி அங்கே அவங்க திடீர்னு சுயமரியாதை, தன்மானம், கௌரவம், கட்சியினுடைய கட்டுப்பாடு இப்படியெல்லாம் அவங்க நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாஜகவுக்கு அடுத்த தலைவலியாக இருக்கிறது. அப்போ நாங்கள் எங்கள் கட்சியை தான் பார்க்க முடியுங்கிற இடத்துக்கு வராங்க. இப்போ என்னென்னா, ஒரு 15 சீட்டை இவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை விட 4 மடங்குன்னு அவர் கேட்பார். அவருக்கு ஒரு 60 போச்சுன்னா இவர் உபேந்திர குஷாவா அவர் ஒரு 20 கேட்குறாருன்னு நீங்கள் இங்கிட்ட ஒரு 60 20 இங்கே ஒரு 15 இப்படியே உபேந்திர குஷாவுக்கு குறைச்சி 15 15ன்னு வச்சுப்பேன்.
30, இதுவே 90 ஆச்சுன்னா 243ல் மீதி 153 தான் இருக்கும். 153ல் எவ்வளவு நீங்கள் நிதிஷ்க்கு கொடுப்பீங்க, எவ்வளவு பிஜேபி கொடுப்பீங்கன்றதுனால சுருக்குவதற்கான எல்லா வேலைகளையும் பாஜகவினுடைய ஹைகமாண்ட் ரொம்ப நெகோசியேஷன் ஃபேக்டருக்குள்ளே தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். அதில் வேறு சில ப்ராமிசஸ் கொடுக்கப்பட்டாங்க. இதில் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லிக்கலாம். என்னென்னா, இவங்க கேட்குற சீட்டை கொடுக்காமல் அதில் பாதிக்கு கம்மியாக கொடுத்தாலும் இந்த 2 கட்சிகளும் வெளியேறுவது என்பது வாய்ப்பு மிக 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 எவ்வளவு மிக வேணாலும் போட்டுக்கலாம் குறைவு. ஏன்னா தன்னுடைய சொந்த ஸ்டேட்டில் அங்கீகாரமே பெற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எம்பி எலெக்ஷனில் கூட்டணியில் இருந்து ஜெயிச்சு மேலே மத்திய அமைச்சர் பதவியில் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஜித்தன் ராம் மஞ்சி தான் மோடியினுடைய அமைச்சரவையில் இருப்பதிலேயே மிகுந்த வயதான அமைச்சர். 85 வயசாக நெருங்கிட்டு இருக்கிறார். 85 or 84 அவருக்கு வயசு. மோடி அமைச்சரவையில் இவ்வளோ வயதான அமைச்சராக அவர் இருக்கிறாருன்னும் போது அவர் அதை விட்டுட்டுலாம் வருவார். ஹெச்ஏஎம்முக்கு அங்கீகாரம் தான் முக்கியம், எனக்கு என் அமைச்சர் பதவியெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு வருவார்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிதிஷ்குமார் கடந்த காலத்தில் பதவி ஜித்தன் ராம் மஞ்சிக்கு எவ்வளவு முக்கியமானதுங்கிறதையும் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். நிதிஷ்குமார் அப்படி தான் 2014 எலெக்ஷனில் தோத்துட்டார். அவங்க கட்சி தோத்துருச்சு. 2014 மோடி ஜெயிச்சார் இல்லையா, அது நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவு தோத்துடுச்சு. 3 சீட்டை நம்ம ஜெயித்தாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், நான் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு ஒரு பொலிட்டிக்கலி ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடித்தார். இல்லை பல நேரங்களில் அது உணர்வு ரீதியாக கூட ஒரு பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அடித்தோம்னா இப்போ இடைக்கால முதலமைச்சராக வரணுமேனு இவரை கூப்பிட்டுட்டு வந்து வச்சுட்டு அவர் போயிட்டு திரும்ப சரி எல்லாரும் தொண்டர்கள் விரும்புகிறாங்க, மக்கள் விரும்புகிறாங்க, திரும்ப நான் பதவி ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால் நானே திரும்ப வரேன்னு கேட்டால் நான் தான் முதலமைச்சர் அப்படிலாம் கொடுக்க முடியாது. நான் அதுக்கு பிறகு பெரிய குழப்பங்களெல்லாம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜித்தன் ராம் மஞ்சி அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு வரமாட்டார். சிராக் பாஸ்வானை நீங்கள் வேணால் கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா இன்னும் இளைஞராக இருக்கிறார், அவருக்கு வயது இருக்கிறது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வேளை வெளியில் வருவதற்கான ஒரு ஸ்பேஸை சிராக் பாஸ்வான் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால் சிராக் பாஸ்வானுக்கும் பராஸ்நாத் அவங்க சித்தப்பாக்குமான சண்டை இருக்குது. யார் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியினுடைய ஒரிஜினல் லெகசி அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சித்தப்பாட்ட திடீர்னு நம்ம இவங்களை பகிச்சிட்டு வெளில வந்தோம்னா சின்னத்தை தூக்கி அங்கே கொடுத்தா அது கூடுதல் சிக்கலாக ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு தொக்கி நிற்கிறது. ஸோ இதில் பிஜேபி எப்படியாச்சும் அவங்கள லாஸ்ட் மினிட்ல நெகோஷியேட் பண்ண தான் வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா தேஜஸ்வி யாதவினுடைய நான் குறிப்பிட்டது 243 தொகுதியிலும் நானே நிற்கப் போகிறேன் அப்படிங்கிறதாக அவர் அறிவித்திருக்கிறார். ஏன்னா சீட் டாக்ஸ் போயிட்டுருக்கு. இந்த சீட் டாக்ஸ் எல்லாம் எதிர்கட்சிகள் என்ன அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கைங்கிறது மலைக்க வைப்பதாக இருக்கிறதுன்னு ஆர்ஜேடி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. கடந்த முறை காங்கிரஸுக்கு 70 சீட்டு கொடுத்து 19 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே போல் அங்கே 3 கம்யூனிஸ்ட்டுகள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு, சிபிஐஏ. ஸோ இவங்க 3 பேருக்கும் கடந்த முறை கொடுத்த சீட்டுகளில் அதில் 2 தான் ஜெயிக்க முடிஞ்சது சிலராலான்னும் போது அதை விட இப்போ கூட வேறு சீட்டு கேட்குறாங்க. எப்போ உங்களுக்கு 90 கொடுத்து நீங்கள் 70 கொடுத்து 19 ஜெயிச்சிருக்கிறீங்க, அதில் ஒரு 30 சீட்டு நாங்கள் போட்டிருந்தா கூட ஒரு 100ங்கிற எண்ணிக்கை எங்களுக்கு வந்திருக்கும், ஒரு பலமான எதிர்கட்சியாக தனித்தே போயிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தேஜஸ்வியினுடைய பார்வையாக இருக்கிறது. இங்கே முழுக்க உங்களுக்கான கட்டமைப்பு சார்ந்த விஷயங்கள்ல நாங்கள் தானே கொண்டு போகிறோம் அப்படிங்கிற இடம் வந்ததுனால இவங்க 70 போன முறை கொடுத்ததே திரும்ப கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க போய் 90ன்னு கேட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது நகராமல் இப்போ அது ஹால்ட் ஆகிருக்குங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. காங்கிரஸ் தரப்பிலோ இல்லை சிபிஐ, சிபிஎம், சிபிஎல்ல மற்றவர்களை கேட்டாலோ இல்லை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அப்படிலாம் எந்த சிக்கலும் எங்களுக்குள்ளே இல்லை என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல எதிர்கட்சியாக அந்த 110 சீட்டு வாங்கினாலும் 75 சீட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட்டு. நீங்கள் பாருங்கள், நான் தான் இருக்கிறதுலே பெரிய கட்சி, அதிக சீட்டு ஜெயிச்ச கட்சி, ஆனால் மெஜாரிட்டி வரலை, என்னால் ஆட்சியை பிடிக்க முடியல, கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய கொடுத்து நான் இழந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம், தேஜஸ்விக்கான பாடமாக நம்ம அதை பார்க்கும்போது இன்னும் சீட்டுகளை நீங்கள் குறைச்சிக்கோங்கிறது தான் தேசிய கட்சிகளுக்கு அவர்கள் வைக்கக்கூடிய டிமாண்டாக இருக்குது. இதை நம்ம ஏன் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, அடுத்த ஆண்டு 2026, 27க்கு நீங்கள் போனீங்கன்னா உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் இதை தான் சொல்லுவார், உங்களுக்கு சீட்டை கூட கொடுத்து தான் நீங்கள் இவ்வளவு சீட்டு வாங்கி அங்கங்கே நாங்கள் 400 சொச்சம் இல்லைங்களா, உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு வாரி கொடுத்து நீங்கள் 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சு
ஒட்டுமொத்தமாக போயிட்டீங்க. இந்த முறையும் அப்படி தூக்கி கொடுக்க முடியாது. அடுத்து அவரை சொல்லுவார், நாளைக்கு இங்கே தமிழ்நாட்டிலே 26 தான் நடக்க போகுது. மேற்கு வங்கத்தில் இப்போவே மம்தா அவர்களை கடுமையாக விமர்சித்து காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா கூட்டணியிலேருந்து அவங்க முன்னாடியே வெளியே போயிட்டாங்க. அது தனி சண்டை. வெஸ்ட் பெங்காலையும் கேரளாவும் நம்ம தனியாக விட்டுறலாம். அதனுடைய ஈக்குவேஷன், அதனுடைய ஜாகிரஃபி, அதனுடைய இதுவே வேறு. பட் இங்கே அதுதான் வரப்போகுது. ஸோ தேஜஸ்வி யாதவ் எங்கே பேசுகிறார் அப்படின்னா, பீகார் இதில் வந்து முசாஃபர் நகரினுடைய காந்தி பகுதியில் நடந்த ரேலியில் 243 நாங்கள் தான் போட்டுருந்தோம். நீங்கள் நினச்சிக்கோங்க, அது முசாஃபர் நகராக இருக்கலாம், காந்தியாக இருக்கலாம், போச்சஹனாக இருக்கலாம், எந்த தொகுதியாக இருந்தாலும் நீங்கள் இதை கொண்டு போய் இங்கே திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை கிழக்கு விஜய், மேலூர் விஜய் அதனோட சேர்க்கக்கூடாது. ராஷ்ட்ரிய ஜனதா தள் அப்படிங்கிறதாக அவர் இங்கே குறிப்பிட்றது. நம்ம அது 2 வகையில் யோசிச்சுக்கலாம். இதை நாளைக்கு ஜெல்லாகி போயிடுச்சு அப்படின்னா, ஒன்று கூட்டணி கட்சிகளுக்கு வார்னிங், நீங்கள் வேண்டான்னு நான் தனியாக போகிறேன்னு போனாலும் வர்றதை பார்த்துக்கிறேன்னு போயிடுவேங்கிறது வார்னிங். 2வது, கட்சிக்காரர்களுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம நிற்கிறதா நீங்கள் நினைங்க அப்படிங்கிறதாக இருக்கிறது. இவர் சொன்ன அந்த 3 தொகுதிகளில் ஒரு தொகுதி கடந்த முறை காங்கிரஸ் நின்றது. முசாஃபர் நகரில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட பிஜேந்திர சௌத்ரி தான் ஜெயிச்சிருக்கிறாரு. மற்ற 2 தொகுதிகள் ஆர்ஜேடி தான் ஜெயிச்சிருக்காங்கனாலும் கூட எம்எல்ஏஸு. அவர் குறிப்பிடுவது அப்படிங்கிறது எல்லாருக்குமான சிக்னலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் மேஜர் பார்ட்னர்ஸை இந்த அளவுக்கு அண்டர்மைன் பண்ணுவதுங்கிறது ஏற்க முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ தேசிய கட்சிகள் நம்ம கேட்க வேண்டியது, இந்தியா அலையன்ஸுக்குள்ளே லாஸ்ட் 1 வீக்கில் அவங்க ப்ராக்ரஸை நோக்கி போயிருக்கிறாங்க. முரண்டு பிடிச்சிட்டு இருந்த சிராக் பஸ்வானை கொண்டு வந்து நிதிஷ் தான் ஜெயிப்பார், அவர் தான் முதலமைச்சர்னு சொல்ல வச்சுருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் பேச்சுவார்த்தை அப்படியே நின்று இருக்கிறது. நீங்கள் வெளியில் தெளிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருங்கிணைஞ்சு நகர்றதுக்கு தயாராக இல்லையாங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஹரியானா மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டு அதனுடைய நீட்சி மகாராஷ்டிராலும் இம்பேக்ட் ஆச்சு. நீங்கள் இதை 2த்தையும் அவங்க சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு கிளைம் பண்ணுறீங்கனாலும் அதை நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், ஆதாரங்கள் இருந்தால் பொது வெளியில் போடுங்க, ஹைட்ரஜன் குண்டோ எதாவது வீசுகிறீங்களோ வீசுங்க, அது நமக்கு விஷயம் இல்லை, அதை நிரூபிங்க, கொண்டு வாங்க. ஆனால் உங்களுடைய கூட்டணியாக நீங்கள் ஒருங்கிணைந்த இடத்தில் செய்த தவறுகள்ங்கிறது, ஹரியானா மகாராஷ்டிராவில் செய்த தவறுகளை எதிர்க்கட்சிகள் செய்ய போகிறார்களா என்கிற கேள்வியும் தொக்கி நிற்கிறது. இன்னும் இதுக்கு போக பிரசாந்த் கிஷோர், நான் ஆட்சிக்கு வந்ததும் மது விலக்கை விலக்கி மீண்டும் உள்ள ஆல்கஹாலை உள்ளே கொண்டு வருவேன், டாஸ்மாகை நம்ம ஊர் டாஸ்மாக் மாதிரி அங்கே நான் அந்த சேல்ஸை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பேன்னா அங்கே தடை இருக்குது மது விலக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இறக்கிக்கிட்டு இருக்காரு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அது இதுன்னு அடித்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாம் எப்படி மிக்ஸ் ஆகி வருது தேர்தல் நெருக்கத்தில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸோடு சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.